இருந்து வானம் வரைக்கும் நம்ம இடம் தான் ரீல்ஸ் பார்த்து வீடு வாங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த ரீல் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹவுசிங் லோன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹவுசிங் லோன் யாருக்கு நல்லது, எதுக்கு நல்லதுன்னு தெரியுமா? நீங்க 30 வயசுக்குள்ள இருக்கீங்க, வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹவுசிங் லோன் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி லோன் வாங்கணும்ன்றது இப்ப நான் சொல்றேன். அதிகமான பீரியடுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்டுக்கு கம்மியான இஎம்ஐ கட்டுற மாதிரி எந்த பேங்க் உங்களுக்கு தராங்களோ அந்த பேங்கை ப்ரிஃபர் பண்ணுங்க. இப்படி நீங்க எடுக்கிற பட்சத்துல இன்ஃபிளேஷனே உங்க லோனை பீட் பண்ணிடும். இன்னும் உங்களுக்கு புரியலன்னா தெளிவா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 10,000 to 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க 40 லட்சம் ரூபாய்க்கு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க. 8% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நெக்ஸ்ட் 30 வருஷத்துக்கு மாசம் 30,000 ரூபாய் இஎம்ஐயா கட்டுவீங்க. இந்த 30,000 ரூபாய் இப்ப பர்டனா தெரிஞ்சாலும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 30,000 வேல்யூ பாதியா குறைஞ்சு இன்னைக்கு 15,000 வேல்யூவா மாறிடும். டியூ டு இன்ஃபிளேஷன் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 7,500 ரூபாயா மாறிடும். நீங்க வாடகை கொடுக்குற மாதிரி இஎம்ஐ கட்டுவீங்க, ஆனா வீடு உங்களுக்கு சொந்தமாயிரும். நிறைய அட்வைசர்ஸ் ரெண்ட் கொடுத்து இருக்கிறதா பெட்டர்னு சொல்லுவாங்க. பட் சொந்த வீடு நம்ம எல்லாருக்கும் ஒரு எமோஷன் தானே. பின் குறிப்பு, நீங்க தனி வீடு வாங்குறது அட்வைசபிள். ஏன்னா லேண்டோட அப்ரிசியேஷனும் உங்களுக்கு இருக்கும். நீங்க அபார்ட்மெண்ட் ப்ரிஃபர் பண்றீங்கன்னா செகண்டரி வீடா வேணா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பினான்சியல் விஷயங்கள் தெரியணும்னா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க.